கொரோனா வந்ததுலேருந்து புத்தகத்தை படிக்கிற பழக்கமே பிள்ளைகளுக்கு இல்லாமல் போயிட்டு, அதோட இந்த செல்லில் அதிகமாக ஈடுபாடு வந்துடுச்சு. அதை எப்படியெல்லாம் இயக்கலாம், எப்படி அதை ஆப்ரேட் பண்ணலாம்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். அவ்வாறு அவர்களை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த புத்தக திருவிழா நடப்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இது தொடர்ந்து நடக்க வேண்டும், தொடர்ந்து நடக்க வேண்டும். இப்போ இங்கே பெருமக்கள் எல்லாரும் இருக்காங்க, அலுவலர்கள் எல்லாரும், மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க, அலுவலர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சம்பந்தம் உள்ளது தான் இந்த தலைப்பு. இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கவங்க அத்தனை பேருக்கும் தொடர்பு உள்ள தலைப்பை நம்ம பேசுகிறோம். வேறு ஏதாவது பேசணும்னு வைங்க, அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அதில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, ஆகையினால நாம் எல்லாருமே இந்த குடும்பத்தின் வெற்றிக்கு, இப்போது நம்ம முந்தி இருந்ததை விட இப்போ நல்லா தான் இருக்கோம். யாரால? என்னாலையா, என் மனைவியாலையா அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே இந்த பட்டிமன்றம். நல்லது. இதில் என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் சொன்னாங்க ஆண்கள் தான் அப்படின்னு. அந்த பெண்கள் வந்து சொன்னாங்க பெண்கள் தாங்க நாங்கள் நடத்துகிறோம் குடும்பத்தை. இப்போ இவங்க சொன்னது பொய்ன்னு சொல்ல முடியாது, அவங்க சொன்னதை பொய்ன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் உண்மை தான் பேசியிருக்காங்க. அப்புறம் அது எப்படி ரெண்டு பேரும் உண்மை பேசுவாங்க? சுகி சிவம் நடுவராக இருந்தார். நான் அதில் பேசுகிற போது அவர் தலைமையில் நான் பேசுகிறேன், வழக்காடு மன்றம் பேசுகிறோம். அப்போ நான் சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு 92 வயசுங்கன்னு. அவர் இருக்காரான்னு கேட்டார். எனக்கு ஒரு கோபமாக பார்த்தேன் அவரை. என்ன வருத்தப்படுறீங்க, இருக்காரேன்னு வருத்தப்படுறீங்களான்னார். இருக்காராங்கிறதுக்கு வருத்தப்படலைங்க, நீங்கள் கேட்டதுக்கு இப்போ நான் பதில் சொன்னால் நீங்கள் என்ன ஆவீங்களோன்னு நினச்சி நான் வருத்தப்படுறேன்னு சொன்னேன். ஏன் என்னான்னார். எங்கள் அப்பா இருக்காரான்ல கேட்டீங்க? ஆமாம், அவங்க அப்பாவே இருக்கார். யார், உங்கள் அப்பாவோட? ஆமாங்க. அப்போ என்ன உங்கள் வீட்டில் யாருமே செத்தது கிடையாதான்னு கேட்டார். நான் இல்லைன்னு. எங்கள் வீட்டில் யாருமே செத்தது இல்லைங்க என்ன. அப்போ புத்தரை உங்கள் வீட்டிலே வந்து கடுவு வாங்கிட்டு சொல்லியிருக்கலாமே என்னார். அவருக்கு தெரியலங்க, நம்ம என்ன பண்ணுறது, யாராவது சொல்லியிருந்தா வந்து வாங்கியிருப்பார். இது முடிஞ்சிட்டு இந்த இவர் கேட்டார், இப்படி சொன்னார், முடிஞ்சிட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து நான் முதல்ல சொன்னதை மறந்துட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு கிழவி 108 வயசில் செத்து போச்சுன்னு. அவர் பிடிச்சிட்டார். யோ, முதல்ல என்ன சொன்னீங்க, எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லை, நீங்கள் இப்போ 108 வயசில் ஒரு கிழவி எங்கள் வீட்டில் செத்து போச்சுங்கிறீங்க. இது ரெண்டில் எது உண்மை? நான் சொன்னேன் ரெண்டுமே உண்மை தாங்க. அது எப்படியா உண்மையாக இருக்க முடியும்? எங்கள் வீட் நான் என்னங்க சொன்னேன், எங்கள் வீட்டில் யாரும் இறந்தது இல்லைன்னு சொன்னேன். ஆமாம், எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லைங்க. உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம். எல்லா ஆஸ்பத்திரியில் தான் செத்துருக்கோம், வீட்டில் யாருமே இது வரைக்கும் சாவலை. இந்த கிழவியையும் கொண்டு போகலான்னு தான் பார்த்தோம், அதுக்குள்ளே செத்து போயிட்டு. நீங்கள் எங்கே போனாலும் பொழைச்சிக்குவீங்கன்னாரு. அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுமாரி அவங்க சொன்னது உண்மைதான், அவங்க சொன்னது உண்மைதான். அப்புறம் எப்படி ரெண்டு உண்மையாக இருக்கும்னா, இதில் உண்மைகள் இருக்கின்றன, அதுபோல் அதிலும் உண்மைகள் இருக்கின்றன. ரெண்டு பேரும் தப்பாக பேசலை, சரியாக தான் பேசினாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த நெக் டு நெக்குமா இங்கிலீஷில். ரெண்டு பேரும் ஒடியாடுறாங்கன்னா சமமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ரெண்டு பேருமே சமமான மதிப்பெண் பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்கள் ஒன்று சொல்லணும், கொஞ்சம் கூட குறைச்சலாக குடும்பத்தில் இருக்கிறதுங்கிறது உள்ளது தான், இயல்பு தான் அது. அதை முல்லா ஒரு கதையில் சொல்லுவார். அவர் ஒரு நாள் முல்லா என்ன பண்ணுறாரு, கழுதையில் போகிறார். கழுதையில், அந்த ஊர்லெல்லாம் கழுதையில் போகிறது பழக்கம், கழுதையில் போகிறார். எதுக்கு, அவருக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் வர்றான். அவன் கேட்டான், முல்லா எங்கே போகிறீங்கன்னு. இல்லை எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன்னு. அப்படின்ட்டு போயிட்டார்.
இன்னொரு நாள் அதேமாரி கழுதையில் வந்தார். முல்லா எங்கே போகிறீங்கன்னா ஆனார். அப்படின்னு போயிட்டார். பதிலே சொல்லலை. ஒரு நாள் நடந்து வந்தார். அவன் பிடிச்சிட்டான். முல்லா ரொம்ப திமிரு ஜாஸ்தியாக போச்சே, சில்லறை சேர்ந்து போச்சோ, கேட்குற கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன கேட்டீங்க, எப்போ கேட்டீங்க? என்ன யோ நேற்று நீ கழுதையில் போனேன். ஆமாம் போனேன். அப்போ நான் உன்னை என்ன கேட்டேன்? என்ன கேட்டீங்க? எங்கே போகிறேன்னு இந்த பாருங்க, நான் எங்கே போகிறேன்னு தெரிஞ்சால் தானேங்க சொல்லலாம். எனக்கே தெரியாது எங்கே போகிறோம்னு. நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, அப்புறம் எப்படி இது கழுதையில் எங்கே போனேன் நீ? நான் என் கழுதையை பற்றி உங்களுக்கு தெரியாது. அது நான் சொல்கிற இடத்துக்கு போகாது. நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் தான் அனுப்புவேன். அது கடத்தூருக்கு போகும். நான் அதை பற்றி கவலைப்படுறது இல்லைங்க. கடத்தூரில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுக்குவேன். இன்னொரு நாள் கடத்தூருக்கு போகுமே, அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். நான் பஸ் ஸ்டாண்டில் யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்த்துட்டு வந்துடுவேன். அப்படி நான் போயிட்டுருக்கேன். நீ எங்கே போகிறேன்னா நான் எதை சொல்கிறது, எதை நம்பி சொல்கிறது? அது எங்கே போக போகுதுன்னு நமக்கே தெரியாது. நான் எப்படி சொல்கிறதுன்னு. இந்த மாதிரி கழுதையை ஏன் வச்சிருக்கேன்னா, யோ இங்கே வா, ஏன் இந்த கழுதையை வச்சுக்கூடாது? நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, அதை வச்சிருக்கே அப்படின்னா. உன் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளான்னு கேட்டான். இல்லை விட்டுட்டியா, அவளோட தானே இருக்கிற, இதாண்டா வாழ்க்கைங்கிறான். இந்த கழுதையை விட்டுட்டு வேற கழுதை வாங்கினா அது மட்டும் ஒழுங்காக இருக்கும்னு என்னத்தை கண்ட? அது கீழே தள்ளுறதா இருந்ததுன்னா அதுக்கு இது தேவலாண்டானா. அதனால நான் என்ன பண்ணுறேன், இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். குடும்பமும் அப்படித்தாங்கிறேன். குடும்பமும் அப்படித்தான். எது கிடைக்குதோ அதை வச்சு வாழ கற்றுக்கிட்டவன் நிம்மதியாக இருப்பான். கிடைக்காத நினச்சி கவலைப்படுறவன் கஷ்டப்படுவான். சரிதானுங்களா? அதானே உண்மை. நமக்கு எது கிடைச்சிருக்கோ அதை வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழணும். எனக்கு என்னென்னலாம் கிடைக்கல தெரியுமா? ஏரோப்ளான் கிடைக்கல, ஹெலிகாப்டர் என்கிட்ட இல்லைங்க சார். அதுக்காக நான் தினம் எழுந்த உடனே ஐயோ ஹெலிகாப்டர் இல்லையேன்னு வருத்தப்படுறதா? சைக்கிள் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறது. சைக்கிள் இருக்கே நமக்கு, பாரு இந்த ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்குது. இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் இல்லையே, நடந்து தானே போனோம். இப்போ இது கிடைச்சிருக்கே, நீ நினச்சா உனக்கு மகிழ்ச்சி வரும். கிடைக்காததை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா துயரமும் துன்பமும் தான் மிச்சப்படும். ஆகையினால வாழ்க்கையில் நிம்மதி என்பது எது கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து வாழ கற்றுக்கொள்வது தான். இப்போ ஆண்களை பற்றி சொன்னாங்க பாருங்க. புள்ள வளர்க்க தெரியுமா அப்படின்னு பெண்கள் கேட்குறாங்க. உங்களுக்கு புள்ள வளர்க்க தெரியுமா? ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு அம்மா ஒரு நாள் சொல்லுது வீட்டுக்காரர்கிட்ட, இது பாருங்க, இந்த அடுத்த விட்ட அக்கா சினிமாவுக்கு போகணுங்குது, ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சினிமா நல்ல சினிமாங்கிறாங்க, நான் கொஞ்சம் ஓடி போயிட்டு ஓடியாந்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துங்க. சரிப்பா அப்படின்னு. இந்த பாருங்க, இந்த சோறு அதில் இருக்குது, குழம்பு அதில் இருக்குது, இந்த கறி வச்சுருக்கேன், அப்படியே எடுத்து ஒரு 8 மணி ஆனவுடனே விளையாடிட்டுருக்கானுவோ, கூப்பிட்டிங்கன்னா வந்துடுவாங்க. உட்கார வச்சு இந்த தட்டை, ரொம்ப சுலபமான வேலை மாதிரி சொல்லுது அந்த அம்மா. சரி செஞ்சு நீ போ அப்படின்ட்டு ஒரு பேப்பர் படிச்சுக்கிட்டே உட்காந்து 8 மணி எப்படா ஆகும்னு பார்த்தான். ஆச்சு. வாங்க இங்கே விளையாடி இருந்தவங்களாம் கூப்பிட்டான். எல்லா பயிலும் வந்தான். உட்கார்ற அப்படின்னு தட்டை வச்சு சாப்பாடு போட்டு தின்னுங்கன்னா எல்லோரும் திங்கிறாங்க. அதில் ஒரு நீல கால் சட்டை போட்ட பைய திங்க மாட்டேங்கிறான். கொன்று விடுவேன். அப்புறம் அவள் வந்து என்ன அடிப்பா, ஏன் இவனுக்கு மட்டும் சோறு, இதுக்கெல்லாம் வேலையா, மரியாதையாக தின்னு. பொத்தேறு நாள் வச்சான். அவன் போட்டு அடித்து திங்கிறான். எல்லாருக்கும் பாயை போட்டு படுங்கடா அப்படின்னா எல்லாருக்கும் படுக்கிறான். இந்த நீலக்கால் சட்டை பைய தூக்கம் வரலன்னா அப்போ அவள் வந்து என்ன கேட்பா, இவனை மட்டும் ஏன் தூங்க வைக்கலன்னு கேட்பாளா? கேட்க மாட்டாளா? என்னை மாட்டி விட பார்க்குறியா அயோக்கிய பயல, பொத்தேறு நாள் வச்சான். அவன் அழுதுகிட்டே படுத்துருக்கான். இப்போ அந்த அம்மா சினிமாவிலேருந்து வந்துடுச்சு.
என்னங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டேன். இந்த 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 கிடக்காம்பார் நீலக்கால் சட்டை பைய, ஆமாம் சோறு போட்டேன் திங்க மாட்டேங்கிறான். விட்டேன் 4 மரியாதை தின்னான். தூங்கடாங்கிறான், தூக்கம் வரலேங்கிறான். பிள்ளையர் 4 விட்டேன், அந்த ஆளுத்துக்கு கிடக்காம பாருங்க. அந்த அம்மா போய் பார்த்து, இவனை எங்கே அடிச்சிக்க, இவன் 8th விட்டு பையன்ல, அவனை போட்டு அடிச்சிருக்கு. இப்போ 8th விட்டு அம்மா வருது இங்கேருந்து. இந்த பாரு உன் வீட்டுக்காரர் பண்ணுற அநியாயத்தை, நீ வீட்டில் இல்லையே, நம்ம ஒன்றும் சொல்லப்படாதுட்டே இருந்தேன். நான் தூங்கிட்டு இருந்த பையலை எழுப்பி விட்டு சாப்பாடு போட்டு போய் அந்த பிள்ளைங்கள்லாம் விளையாடுறாங்க, சேர்ந்து விளையாடுறான்னு சொன்னேன். தின்னவனை மறுபடியும் தின்னுன்னு அடித்து, தூங்கி எழுச்சவனை தூங்கடான்னு அடித்து, இந்த பாரு உன் வீட்டுக்காரர் இந்த அநியாயம் பண்ணுறாரு. இவன் சொன்னான், அவன் போயிட்டான். எங்கள் பிள்ளைய அழைச்சிக்கிட்டு அந்த அம்மா போயிட்டது. இந்த அம்மா கேட்டது, என்னங்க நம்ம பிள்ளைகளுக்கும் 8th விட்டு பிள்ளைங்க கூட வித்தியாசம் தெரியலையா உங்களுக்குண்ணா? இல்லை, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாங்க. இவன் தேர்வானா யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஆண்களுக்கு இதை வேடிக்கையாக தான் சொல்கிறோம், வேடிக்கையான கதை தான். ஆனால் ஆண்கள் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்க தெரியாதுங்கிறது தானே இதுக்கு அடையாளம். அதுக்கு தானே சொல்கிறோம். இது நம்ம அந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அப்போ வேணா ஒரு ஆம்பளைக்கு தெரியாது இவன் எத்தனாவது படிக்கிறான், அந்த பேரே சொல்ல மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏய் இவனே வா, என்ன இவனே வா, அவன் பேர் இருக்குல்ல மறந்துட்டான். பெரியவனுக்கு என்ன பேர்? ஏன்னா 7 பிள்ளைங்க இருக்கும், பிள்ளைங்க நிறைய இருக்கும். வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு 1 2 பேர் நம்பர் வச்சுருப்பான். அந்த மாதிரி என் நண்பர் ஒருத்தர் நாகூரில் சீனி சண்முகம்னு இருந்தார். அவருக்கு 5 குழந்தைங்க. அவர் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் குடும்ப நல அதிகாரி, மாவட்ட அதிகாரி அங்கே இருக்கிறார். அவர் என் நண்பர். அவர் சொன்னார், யோ உன் ஃப்ரெண்டு பண்ணுற வேலையை பாரியா, நான் என் ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணுறேன், ஏன் அடுத்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவர் 5 பிள்ளை பெற்றிருக்காருயா அப்படின்னு கேட்டுருவோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு. போய் சீனி இங்கே வாயா, ஐயா வருத்தப்படுறாங்க பார்த்தியா, குடும்ப கட்டுப்பாடு அதிகாரிக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு நீ 5 பிள்ளைய பெற்றிருக்கியா ஐயான்னு. எல்லாம் அவரால் வந்தது தான்ட்டார். என்னையா அவரால் வந்து அவரே பயந்துட்டார். என்ன வந்ததுன்னு சொல்லு. செவத்துக்கு செவரு எழுதினீங்கல்ல, என்ன எழுதினீங்க? முத்தான வாழ்வுக்கு 3 போதும்னு எழுதினீங்களா இல்லையா ஐயா? எழுதினேன். நான் அதோட நிறுத்திட்டேன். முத்தான வாழ்வு போதும்பா, 3 போதும்னு நிறுத்தினேன். சும்மா இருந்தியா நீ? அதை அழைச்சி விட்டு இனிய வாழ்வுக்கு 2ன்னு. முத்தான வாழ்வு மட்டும் இருந்தால் போதுமா, இனிய வாழ்வு வேண்டாமான்னு அதுக்கு ஒரு 2 பெற்றுட்டேன். அதிகாரி சொன்னார், இப்போ அதெல்லாம் அழைச்சி விட்டு ஒளிமயமான வாழ்வுக்கு 1 போதும்னு எழுதியிருக்கமேன்னாரு. யோசிக்கிறேங்கிறார். இல்லை யோசிக்காதே, நிறுத்தி ஆடின பார்ப்போம் அப்படிங்கிறார். பார்ப்போன்ட்டார். குழந்தைகள் நிறையா இருந்த காலம், நிறையா குழந்தைகள் இருந்தது, பஞ்சம் இல்லாமல். அந்த குழந்தைகள் படிச்சுதா போணுதா வந்துதா என்ன அப்படி. நாங்கள் 4 பேர் தான் அண்ணன் தம்பி. எங்கள் அப்பா ஜவுளி கடை வச்சுருந்தார். எங்கள் வாத்தியார் என்ன பண்ணார், என் மேலே கோபமா வெளியே போடான்ட்டார். என்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில், வெளியே போயிடா அயோக்கிய பையல நாயே அப்படின்னார். நான் வெளியில் போனேன். நான் என்ன பண்ணிட்டேன், சரிதான் போன்ட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நாளைக்கு வந்து கொண்டு போயிட்டேன். நேராக கடைக்கு போயிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா கடைக்கு வரணும், கடையில் துணையாக இருக்கணும். போயிட்டேன். என்னடா முன்னேற்றத்தில் வந்திருக்கியே என்ன அவர் கேட்கல. அவராகவே ஏதோ முன்னேற்றத்தில் வந்த வரைக்கும் சரிதான்னு நினச்சிட்டு வந்துட்டார். ராத்திரி எங்கள் வாத்தியார் ராமசாமி பிள்ளைன்னு அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பாட்ட வந்து, அண்ணே உங்கள் பைய வடிவேல் இருக்கான்ல, ஆமாம் அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ண, வெளியே நில்டான்னு சொன்னேன், பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவன் மட்டுக்கு வந்துட்டான். அப்படியா, நீங்கள் போக தம்பி நான் கேட்குறேன் அப்படின்னார். இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. அவருக்கு என்ன போனால் என்ன போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டான்ல, கடைக்கு வந்துட்டான்ல,
துணைக்கு, அது போதும்னு நினச்சிட்டார். இதே மாதிரி தினம் வாடாம்பார். அப்புறம் கேட்டாக்கா இதே மாதிரி தினம் சண்டை போட்டு வெளியே கிளம்பி வாடா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். அது ஒரு காலம். இப்போ ஒரு பிள்ளை வசதி இல்லை, கடன் வாங்கியாவது அந்த பிள்ளைய எல்லாரும் படிக்க வைக்கிற பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா? நினைக்கிறாங்க. என்ன காரணம்? நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், எல்லாரோடையும் போட்டி போட்டு இவன் அதே மாதிரி வரணும், அந்த வீட்டு பிள்ளை இருக்கிற மாதிரி நம்ம பிள்ளையும் வரணும், இந்த வீட்டு பிள்ளை இருக்கிற மாதிரி நம்ம பிள்ளை வரணும், பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். அரசு பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் ரொம்ப நம்பர் குறைஞ்சு போச்சு. எங்க பள்ளிக்கூடம் திருவாரூர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்தில் 2800 பிள்ளைங்க படிச்சாங்க. இப்ப அன்னைக்கு கேட்கிறேன் 600 பேர் படிக்கிறாங்க. என்னன்னா அவங்களும் செலவானா இங்க இருந்தா படிச்சா செலவு ஆகாது, ஆனா அவங்க அதை விரும்பல. கொண்டு போய் பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், நிறைய செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு கொண்டு போறாங்க. அக்கறை இருக்கு. இதுல ஆணுக்கு தான் அக்கறை இருக்கா பெண்ணுக்கு தான் அக்கறை இருக்கான்னு சொல்ல முடியாது. 2 பேருக்குமே அக்கறை இருக்கு. 2 பேருமே தான் பிள்ளை நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கையில இது ஒரு பெரிய விஷயம். குடும்பம்ங்கிறது என்னன்னா, ஒரு பாரதத்தில் ஒரு கதை இருக்குங்க, சின்ன கதை. கொங்கணவர்னு ஒரு முனிவர் இருக்கிறார், ஒரு ரிஷி. அவர் என்ன பண்றாரு, காட்டில் தனியா உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. யாருமே இல்லாத இடத்துல தவம் பண்றார். மேல ஒரு கொக்கு இருக்கு, அது எச்சம் விட்டுட்டு அவருக்கு கோபம் வந்துட்டு நிமிர்ந்து பார்த்தார். சிவமந்திர காளினார், எரிஞ்சு விழுந்துடுச்சு. கொக்கு எரிஞ்சு போச்சு. அவர் பார்த்த சாபம் விட்டாரு, அது எரிஞ்சு விழுந்துச்சு. ஆத்திரம் தாங்கல, வந்துட்டார். வந்தவர் தெருவில் வந்து ஒரு வீட்டுக்கு நின்று பகவதி பிக்ஷாந்தேயின்னு கத்துறார். அந்த மனைவி இவர் வந்ததை பார்த்தாங்க, அப்படி கையை காமிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. போனவங்க அரை மணி நேரம் கழிச்சு வர்றேன், வந்து சாப்பாடு கொண்டாந்து போட வந்தாங்க. ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னா, என்ன பண்ண இவ்வளவு நேரம்? ஒரு துறவி நான் ஒருத்தன் வந்து நிற்கிறேன், சாப்பாடு போடாமல் நீ இவ்வளவு நேரம் நிற்க வச்சுட்டியே அப்படின்னு சத்தம் போட்டார். அந்த அம்மா சொன்னிச்சு, கொக்குன்னு நினைச்சிய, என்னையும் கொக்குன்னா ஏன் நினைச்ச நீ அப்படின்னா. இவன் பயந்துட்டான். அது எப்படி இவளுக்கு தெரியும்? கொக்குக்கு நாம சாபம் கொடுத்தது இங்கே இருக்கிற இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அம்மா எப்படி சொல்ற, எல்லாம் தெரியும். கொக்கு வேணா நீ பார்த்தா எரிஞ்சு விழுவோம், என்கிட்ட உன் வேலை நடக்காது தெரியுமா? என்னம்மா சொல்லுமான்னு. நான் ஏன் வந்ததுக்கு நேரமாச்சு, என் கணவர் வெளில போயிருக்கிறவர் வந்திருக்கிறார், அவருக்கு வேண்டிய உபசாரங்களை செய்து அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு உனக்கு கொண்டாடுறேன். ஒரு கற்புடைய பெண்ணுக்கு கணவனுடைய நலம்தான் முக்கியம், மற்றது அடுத்தது தான். அதை நான் செய்துட்டு வந்திருக்கேன், என்கிட்ட நீ சாபம் விட்ற பார்க்குறிய, நான் விட்டா நீ எரிஞ்சிருவே தெரியுமான்னு. ரொம்ப நல்லதுமா, எனக்கு குரு, நான் குரு இல்லை. அங்கே வந்து ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட போ அப்படின்னா. யாருன்ட்டு போனால் அவன் கசாப்பு கடை வச்சிருக்கான், கறி வெட்டி வியாபாரம் பண்ணுறான். அவன்கிட்ட போய் உட்கார்ந்தாரு. உட்காந்து அவன் பார்த்தான், சாமியாரை பார்த்தான். என்ன சாமி அந்த அம்மா அனுப்பிச்சான்னு கேட்டான். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, இது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு. என்னையா சொல்கிறேன், நான் தெரியும் வா அப்படின்னா. வா வீட்டுக்கு வா பார்த்துக்கலாம்ட்டா கடையெல்லாம் கட்டிட்டு அழைச்சிட்டு போகிறான். இவருக்கு பசி. அவன் உள்ளே போனவன் உடனே சாப்பாடு கொண்டாந்து கொடுக்காம அவன் பாட்டுக்கு இருக்கான். என்னடா செய்கிறான்னு எட்டி பார்த்தா ஒரு கிழவியும் உட்கார வச்சு குளிப்பாட்டி அதுக்கு தலை தவிட்டி அனுப்பி கொண்டு வச்சுட்டு அப்புறமா சாப்பாடு கொண்டு வந்தான். ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, அவங்க என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செஞ்சுட்டு உனக்கு கொண்டு வந்தேன். அப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்டான், ஒரு சாமியாராக இருக்கிறத விட, சாமியார் இருக்கிறது பிற தவ வலிமைன்னு நினைக்கிறோம், அதை விட வலிமை ஒரு கற்புடைய பெண்ணுக்கு உண்டு. தாய் தந்தையரை பெற்றோரை பேணுகிறவன் இந்த தவ வலிமை உடைய முனிவனை விட உயர்ந்தவன். இதை சொல்றதுதான் இந்த கதை, வேற ஒண்ணும் இல்லை. இதை சொல்றதுதான் இந்த கதை. அது மாதிரி குடும்பத்தை நடத்துறதுங்கிறது தவம் செய்வதை விட ரொம்ப பொறுமையும்
சகிப்புத்தன்மையும் வேண்டிய ஒரு விஷயம். அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அகுதும் அகுதும் எது? அந்த துறவற வாழ்க்கையும் கூட நல்லதுதான். பிறன் பழிப்பது இல்லாயின் மற்றவன் பழிப்பு வரும்னார். ஏன்னா யாரை நம்பினாலும் நம்மளாம் சாமியாரை நம்பாதேங்கிறான்ல. என்ன காரணம்? கெட்ட பேர் அப்படி வந்துடும் அப்படிங்கிறதான், வேற விஷயம் இல்லை. ஆகையினால எல்லா வகையில் பார்த்தாலும் ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேரும் சமமான பங்கு உடையவர்களாக இருப்பதை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். ஒரு ஆண் இல்லாமல் பெண்ணால் வாழ முடியாது, அதே போல பெண் இல்லாமல் ஆணால் வாழ முடியாது. திருவள்ளுவர் ஒரு இடம் சொன்னார், இதுக்கு ஒரு விடை காண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அவர் சொல்றாரு, என் மனைவியும் நானும் எப்படி தெரியுமான்னு கேட்கிறார். உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அண்ணன் மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு சொன்ன இந்த வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த நட்பு எனக்கு நானும் என் மனைவியும் எவ்வாறு வாழ்கிறோம் தெரியுமா? உடம்பும் உயிரும் எப்படி சேர்ந்து வாழ்கிறதோ, உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அண்ணன் மடந்தையோடு எம்மிடை நட்பு, அவளுக்கும் எனக்கும் இருக்கிற நட்புன்னு சொன்னார். நட்புங்கிறது இருக்க, அது ரொம்ப உயர்ந்தது. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாத விஷயத்தை கூட ஒரு நண்பன்கிட்ட சொல்லுவான். என் வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது, நான் செஞ்ச தப்பு, நான் செஞ்ச நல்லது எல்லாமே என் நண்பனுக்கு தெரியும். மனைவிக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. சிறந்த உற்ற நண்பன் ஒருவரிடத்துல எல்லாத்தையும் சொல்லுவான். அது மாதிரி இருக்கணும் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள நட்புன்னு சொல்றார். அது நட்பா இருக்கணும். இவனை ஆட்சி செய்கிறவளாக அவளோ, அவளை ஆட்சி செய்கிறவனாக அவனோ இருக்கப்படாதுன்னா, அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து நடத்துகிற போதுதான் அந்த குடும்பம் வெற்றி அடையும். ஆகையினால இதை பற்றி கவலைப்படாமல் நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது. ஒருத்தன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், சார் நீங்க குடும்பத்தை பத்தி இவ்வளவு உயர்வா சொல்றீங்களே, அனுமார் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாருன்னு. அனுமார் பிரம்மச்சரியா தானே இருந்தாரு, ஏன் இருந்தாரு? நான் என்ன சொல்றது? அவரு இருந்தாரு, அதுக்கு எனக்கு என்கிட்ட சொல்லிட்டா இருந்தாரு அவரு. எனக்கு தெரியுமா? ஒரு பையன் என்ன கேட்குறான், அனுமார் ஏன் சார் பிரம்மச்சாரியா இருந்தாருன்னு. அவனுக்கு ஏதாவது சொல்லி ஆகணுமா இல்லையா? நான் சொன்னேன், ராமர் லட்சுமணன் 2 பேரும் போறாங்கப்பா. இப்போ இந்த அனுமார் அவங்கள கூப்பிட்டுட்டு போனார், இங்கே வாங்கன்னு. எங்கடா போனான்னா சுக்கிரீவனை போய் பார்த்தாங்க. அங்கே போனோடனே 2 பேரும் பேசிக்கிறாங்க. யார்? சுக்கிரீவனும் ராமரும். சுக்கிரீவன் சொன்னான், என் பொண்டாட்டி எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான், நீ கொஞ்சம் அதை மீட்டு கொடுன்னு சொன்னான். அதுக்கு ராமர் சொன்னார், என் பொண்டாட்டியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், நீ அதை மீட்டு கொடுன்னு சொன்னார். இதை கேட்டுக்கிட்டு இருந்தான் அனுமார். ஆஹா, கல்யாணம் பண்ணா தூக்கிட்டு போயிடுவான் போல. ஏன்டா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்ட்டு தான் அவர் கல்யாணம் பண்ணிக்காம. இப்போ நீங்கள் சொல்கிறது தான் சார் கரெக்டுன்னா, நான் சும்மா விடுறேன், அவன் அதுதான் கரெக்டுன்னா. என்ன சில பேருக்கு ரேகை பார்த்து சொல்கிறது இருக்கு பாருங்க, நான் நல்லா பார்ப்பேன். ஏன்னா முருடா விடுறது தானே, எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்ட்டு சில பேர்கிட்ட சொன்னோம்னா நம்ம சொல்கிறத கேட்பான். ஒரு லாட்ஜில் போய் தங்கியிருக்கோம், நான் செல்வ கணபதி சார் 2 பேரும் தங்கியிருக்கோம். அந்த லாட்ஜில் உள்ள பையன் கோயில் ஆஃபீஸர் சொல்லியிருக்கார், நீங்கள் காஃபி வேணா வாங்கி கொடுப்பாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. சரிட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு செல்வ கணபதி சார், போய் 2 காப்பி வாங்கிட்டு வாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் காப்பி குடிக்க போகிறீங்க. ஆமாம், அதுக்கு எப்படி அவர் காசு கொடுப்பாரு? இது உனக்கு வேண்டி இல்லாத விஷயம். மேனேஜர்கிட்ட காசெல்லாம் கொடுத்துருக்காரு ஆஃபீஸரு, நீ போய் அங்கே வாங்கிட்டு வா அப்படின்னா. இது நியாயம் இல்லை சார்ண்ணா. நீ என்னடா இதெல்லாம் பேசிக்க, போய் கேளு வாங்கிட்டு போகணும். அவன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கான், வாங்க மாட்டேங்கிறான். செல்வ கணபதி சார் என்ன பண்ணாரு, வடிவேலே அவன் ரேகை பாருங்க அப்படின்னு, அவன் ரேகையை பாருங்க அப்படின்னார். நாங்கள் இது மாதிரி செய்வோம், அதுக்காக சொன்னார் அவர். ரேகையை பாருங்கன்னார். சார்
ரேகை பார்க்க தெரியுமா சார் உங்களுக்குன்னா? இவருக்கு தெரியுமானா நீ கேட்குற? இவர் சொன்னதை மட்டும் இந்திரா காந்தி அம்மா கேட்டிருந்தா செத்துருக்க மாட்டாங்கடா. ஏன் சார் அந்த அம்மாவுக்கு ரேகை பார்த்து அறியா? இவர் உங்கள் கூட இருக்கிறவனாலே உங்களுக்கு சாவு வரும், ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னார். அந்த அம்மா கேட்கல. அப்படியா சார்? அப்போ எனக்கு பாருங்க சார், நான் பார்த்து சொன்னேன் உனக்கு படிப்பு சரியாக வந்திருக்காதேன்னு. ஐயா அப்படியே சொல்கிறீங்களே சார் தான். ஏன்னா படிக்கலைன்னா தானே இங்கே வந்திருப்பான், இந்த வேலைக்கு எப்படி வந்திருப்பேன்? இன்னும் 2-3 சொன்னேன், அதெல்லாம் அப்படியே இருக்குது சார். நீங்கள் எப்படி சார் இவ்வளோ ரேகை சொல்லுதுரா நான் சொல்கிறேன் அப்படின்னு சும்மா விட்டேன். அதேமாதிரி சுகேசிவன் சார் வீட்டுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற வேலைக்காரன், அந்த டிரைவருக்கு பேர் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் ரேகை பாருங்க சார், ரேகை பாருங்க சார். நான் அவனை தான் நமக்கு தெரியும்ல, அதையே திருப்பி சொன்னோம்னா அப்படியே சொல்கிறீங்க சார்மா, உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமேடா, அப்புறம் என்ன சொல்லு அப்படி. இதெல்லாம் சரி ரைட்டு. சுகேசிவன் என்ன பண்ணுறாரு, எனக்கு பாருங்கன்னாரு. நான் பொய் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே சொன்னார். நான் சொன்னேன் நீங்கள் பெரிய செலவாளி மாரி இருக்கும், ஆனால் உங்களை விட கஞ்சன் உலகத்தில் யாருமே இல்லை. அவர் சொல்கிறார் சார் கரெக்டாக சொல்கிறீங்க. நம்ம சும்மா ஏதாச்சும் பூடா விட்டோம்னா 4ல் 2 பழிச்சு போயிடுமா இல்லையா? அது கிடைச்சிக்கிட்டு அவர் நல்லா சொல்கிறாரு அப்படின்னா சில பேர் என்ன செய்வான், இந்த பாரியா இந்த ஜாதகத்தை பாரியான்னு தூக்கி அடிப்பான். ஏன்னு என்ன விஷயம்? 6 வருஷமாச்சு, கஷ்ட காலம் விட மாட்டேங்குது, நீ பார்த்து என்ன எப்போ சரி ஆகணும்னு பாருங்க. அவன் பார்த்து கணக்கெல்லாம் போடுவான், போட்டுட்டு ஒரு 6 வருஷமாக உங்களுக்கு சரியாக இருக்காத. அடே எவ்வளோ கரெக்டாக அவனை சொல்கிறான், நீ தானே முதல்ல சொன்னேன், நீ தானே முதல்ல சொன்னேன். அந்த மாதிரி சொல்கிறது. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் அமைகிற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்காக விட்டு கொடுப்பது, மனைவி கணவனுக்காக விட்டு கொடுப்பது, இது 2ம் அமைகிற பொழுது அந்த குடும்பம் மிகப்பெரிய அருமையான குடும்பமாக அமைந்துவிடும். நான் மாமிசம்லாம் சாப்பிடுவேன், என் மனைவி எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தொட மாட்டாங்க, ஒரு முட்டை கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் எல்லாம் சாப்பிடுவேன். ஆனால் எனக்காக அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. இது நான் எங்கள் வீட்டில் இருக்கிற போது எங்கள் அம்மா சமைப்பாங்க, உள்ளுவாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. திரும்ப நாங்கள் தனியாக திருவாரூருக்கு வந்ததுக்கு பிறகு வாரம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கறி மீன் ஏதாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுப்பேன், சமைச்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் அவங்க சமைக்கிற போது நான் போய் பார்த்தேன், இந்த அடுப்பில் வேகுது இல்லை, அதை கிளறாங்க, அதை பார்க்காம இப்படி கிளறாங்க. அதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல, பார்க்காம இப்படி கிளறாங்க. அந்த சாமான்கள்லாம் சமைச்ச சாமான்களை எல்லாம் ஒரு துணியில் வச்சு கட்டி தனியாக தொங்க விடுறான். தீண்டத்தகாதவனுடைய பொருள்களை வைக்கிற மாதிரி அங்கே கட்டிடுறான். அடுத்தது எனக்கு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினது என்னன்னா, அன்னைக்கு பூரா அவங்க சாப்பிட மாட்டாங்க. நீ ரசம் வச்சிருக்கீங்கள, ரசம் போட்டு சாப்பிட அப்படின்னா கையில் அது வாசம் அடிக்குது, வேணாம் நான் அப்புறம் பார்த்தேன். நான் நினச்சேன் நமக்கு செய்யணுங்கிறதுக்காக அவங்களுடைய நிலையை மாற்றிக்கிட்டு நமக்காக அவங்க சமைக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டப்படுத்தி அவங்கள சமைக்க வச்சு நம்ம அதை சாப்பிடணுமா? அடுத்த வாரத்துலேருந்து நான் வாங்கி கொடுக்கறத நிறுத்திட்டேன். ஏன் வாங்கலைன்னாங்க, இல்லை இப்போ எனக்கு அவளில் விருப்பம் இல்லை போன்னு விட்டுட்டேன். அன்றிலிருந்து நான் சைவமானேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது பெரிய தியாகம் அல்ல, எனக்காக அவங்க எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க. இல்லை சமைக்க சாப்பிடாதவங்க, அதை பிடிக்காதவங்க, அவங்க இதை எடுத்து சமைச்சிருக்காங்கன்னா இவனுக்கு சமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தானே சமைச்சாங்க. அவங்கள துன்பப்படுத்துறது என்ன நியாயம் அப்படின்னு நினச்சி நான் மாறினேன். இப்படி நாங்கள் 2 பேரும் ஒருவருக்காக ஒருவர் வாழ்க்கையில் வாழ்கிற பொழுது அந்த குடும்பம் அருமையான குடும்பமாக அமையும். அதுபோலத்தான் எல்லாருக்கும் அமையும். ஆகையினால இதில் கணவன் தான் வெற்றிக்கு காரணமா, மனைவி தான் காரணமா? 2 பேரும் சேர்ந்து தான் காரணம்.
2 பேரும் சேர்ந்தால்தான் அந்த குடும்பம் இனிமையாக இருக்குமே தவிர, ஒரு கணவன் கெட்டி இந்த ஒரு ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு அவங்க அப்பா. ஒரு தரகர் வந்து பார்க்குறாரு, ஒன்றும் அமையல. 5 வருஷமா வந்துட்டு போறாரு, ஒன்றும் அமையல. பொண்ணோட அப்பா ஒரு நாள் கோவப்பட்டார். என்னையா வர்ற, ஜாதகம் கொண்டாடுற, காட்டுற போற, ஒன்றும் அமையல உன்னால, இனிமேல் வேற ஆள் பார்க்க வேண்டியதான். அதுக்கு அவரு சொன்னாரு, என் மேல ஒன்றும் தப்பு இல்லைங்க, நான் கொண்டாந்து காட்டுறேன். 5 வருஷமா ஜாதகம், எத்தனை ஜாதகம் காமிச்சேன், நீங்க தான் இதுல அது சரியில்லைங்கிறீங்க, அதுல இது சரியில்லைங்கிறீங்க. உங்களுக்கு அவசரமா இருந்தா கையில ஒரு ஜாதகம் இருக்கு, முடிச்சிருவோமான்னு. பாரியா என்ன இருக்கு அப்படின்னாரு. எடுத்து பார்த்தாரு, இந்தவங்க கொடு, என்ன அது, பொருத்தத்தை பாருன்னாரு. 2 தாங்க குறைச்சார். 10 பொருத்தத்துக்கு 2 தான் குறைச்ச. 2 தானையா இல்லை அப்படியா, 8 சரியா இருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படி அப்படின்னாரு. பேசி முடிச்சாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார்ந்துருக்கு. ஐயர் கல்யாணம் பண்றாரு, புரோகிதர் வந்து கல்யாணம் பண்றார். பொரியை எடுத்து மாப்பிள்ளை கையில கொடுத்து, இது அக்னியில போடுங்கோன்னார், நெருப்புல போடுங்க. அவன் பார்த்தான், திங்கிற சாமான கொண்டு நெருப்புல போட சொல்றான் பாரு அப்படின்ட்டு வாயில போட்டான். ஐயருக்கு கோவம் வந்துட்டு, நெருப்புல போடுங்கிறேன், வாயில போடுறியா, அதுக்கு ஏன் நீ லொல்லுங்கிற, இப்போ என்ன செய்யணுங்கிற, நெருப்புல தானே உன்னை அதானே சாமி தூணு தப்பிட்டான். இப்போ ஐயருக்கு என்ன கோபம் ஜாஸ்தியாக போச்சு. தெய்வம் ஐயா, அதில் போய் துப்புறியா, இந்த தின்னாலும் தப்புங்கிற, துப்புனாலும் தப்புங்கிற, உனக்கும் நமக்கும் சரிப்பட்டு வராது. நீ பாட்டுக்கு என்கிட்ட எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காதன்ட்டான். கடைசியில் தாலியை கொடுத்து கட்டுன்னா அவன் என்ன பண்ணான், ஐயா நாங்கள் கட்டினா ஏன்டா இப்படி கட்டினேன், அதானே நீயே கட்டுன்ட்டான். பொண்ணோட அப்பா இங்கே வாயான்னு கூப்பிட்டான், தரகரை கூப்பிட்டான், இங்கே வாய, என்னமோ 2 பொருத்தம்தான் இல்லை, பாக்கியெல்லாம் இருக்குன்னு இவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான், என்ன செய்வானே தெரியலையடா அப்படின்னா. நான் 2 பொருத்தம் இல்லைன்னு சொன்னேனே, அதை என்னன்னு கேட்டீங்களான்னு. என்னன்னா சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். இது 2 தவிர பாக்கி எல்லாம் உண்டுன்னா, இது 2 தவிர பாக்கி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன. அதனால் என்ன வேடிக்கை தெரியுமா, அப்படி ஒரு கணவன் கிடைத்தால் கூட அவனையும் வைத்து அந்த குடும்பத்தை வெற்றிகரமாக நடத்துபவள் அந்த மனைவி. ஏறுமாறா நடக்கிற மனைவியே கிடைத்தாலும் கெட்டிக்கார கணவனாக இருந்தா அவளை வைத்தும் குடும்பம் நடத்தி காட்டுவான். யாரும் யாரையும் விட்டு ஓடி போறது கிடையாது. 2 பேருமா சேர்ந்து அனுசரித்து வாழுகிற அந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை. ஆகையினாலே
அன்புடைய பெரியோர்களே, பல ஊரில் புத்தக திருவிழாவில் போய் பேசியிருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படி உட்கார்ந்து எங்களை பெருமைப்படுத்தியது என்பது இங்கே தான். கடைசி வரை இருந்து எல்லாவற்றையும் கேட்டு அன்பாக எங்களை பேணி வருகிறவர் அவர்தான். புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி பிள்ளைகள் எல்லாம், சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து புத்தகத்தை முதல்ல பார்க்குறாங்க. மாணவர்கள் அத்தனை பேரையும் ஆட்சியில் வந்து பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அத்தனை பிள்ளைகளும் வந்து பார்க்குறாங்க. இன்னென்ன புஸ்தகம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. முடிஞ்சவங்க வாங்குறாங்க. வாங்கி புத்தகம் படிக்கிற பழக்கத்தை உண்டாக்கியது இந்த புத்தக திருவிழா. ஏன் தெரியுமா? கொரோனா வந்ததுலேருந்து புத்தகத்தை படிக்கிற பழக்கமே பிள்ளைகளுக்கு இல்லாமல் போயிட்டு, அதோட இந்த செல்லில் அதிகமாக ஈடுபாடு வந்துருச்சு. அதை எப்படியெல்லாம் இயக்கலாம், எப்படி அதை ஆப்ரேட் பண்ணலாம்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். அவ்வாறு அவர்களை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த புத்தக திருவிழா நடப்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இது தொடர்ந்து நடக்க வேண்டும், தொடர்ந்து நடக்க வேண்டும். இப்போ இங்கே பெருமக்கள் எல்லாரும் இருக்காங்க, அலுவலர்கள் எல்லாரும், மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க, அலுவலர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சம்பந்தம் உள்ளது தான் இந்த தலைப்பு. இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கவங்க அத்தனை பேருக்கும் தொடர்பு உள்ள தலைப்பை நம்ம பேசுகிறோம். வேறு ஏதாவது பேசணும்னு வைங்க, அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அதில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. ஆகையினால நாம் எல்லாருமே இந்த குடும்பத்தின் வெற்றிக்கு, இப்போது நம்ம முந்தி இருந்ததை விட இப்போ நல்லா தான் இருக்கோம். யாரால? என்னாலையா, என் மனைவியாலையா அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே இந்த பட்டிமன்றம். நல்லது. இதில் என்ன சொன்னாங்க? இவங்கெல்லாம் சொன்னாங்க ஆண்கள் தான் அப்படின்னு. அந்த பெண்கள் வந்து சொன்னாங்க பெண்கள் தாங்க நாங்கள் நடத்துகிறோம் குடும்பத்தை. இப்போ இவங்க சொன்னது பொய்ன்னு சொல்ல முடியாது, அவங்க சொன்னதை பொய்ன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் உண்மை தான் பேசியிருக்காங்க. அப்புறம் அது எப்படி ரெண்டு பேரும் உண்மை பேசுவாங்க? சுகி சிவம் நடுவராக இருந்தார். நான் அதில் பேசுகிற போது அவர் தலைமையில் நான் பேசுகிறேன், வழக்காடு மன்றம் பேசுகிறோம். அப்போ நான் சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு 92 வயசுங்கன்னு. அவர் இருக்காரான்னு கேட்டார். எனக்கு ஒரு கோபமாக பார்த்தேன் அவரை. என்ன வருத்தப்படுறீங்க, இருக்காரேன்னு வருத்தப்படுறீங்களான்னார். இருக்காராங்கிறதுக்கு வருத்தப்படலைங்க, நீங்கள் கேட்டதுக்கு இப்போ நான் பதில் சொன்னால் நீங்கள் என்ன ஆவீங்களோன்னு நினச்சி நான் வருத்தப்படுறேன்னு சொன்னேன். ஏன் என்னான்னார். எங்கள் அப்பா இருக்காரான்ல கேட்டீங்க? ஆமாம், அவங்க அப்பாவே இருக்கார். யார்? உங்கள் அப்பாவோட? ஆமாங்க. அப்போ என்ன உங்கள் வீட்டில் யாருமே செத்தது கிடையாதான்னு கேட்டார். நான் இல்லைன்னு. எங்கள் வீட்டில் யாருமே செத்தது இல்லைங்க என்ன. அப்போ புத்தரை உங்கள் வீட்டிலே வந்து கடுவு வாங்கிட்டு சொல்லியிருக்கலாமே என்னாரு. அவருக்கு தெரியலங்க, நம்ம என்ன பண்ணுறது, யாராவது சொல்லியிருந்தா வந்து வாங்கியிருப்பார். இது முடிஞ்சிட்டு இந்த இந்த இவர் கேட்டார், இப்படி சொன்னார், முடிஞ்சிட்டு. கொஞ்ச நேரம் கழித்து நான் முதல்ல சொன்னதை மறந்துட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு கிழவி 108 வயசில் செத்து போச்சுன்னு. அவர் பிடிச்சிட்டார். யோ, முதல்ல என்ன சொன்னீங்க? எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லை. நீங்கள் இப்போ 108 வயசில் ஒரு கிழவி எங்கள் வீட்டில் செத்து போச்சுங்கிறீங்க. இது ரெண்டில் எது உண்மை? நான் சொன்னேன் ரெண்டுமே உண்மைதாங்க. அது எப்படியா உண்மையாக இருக்க முடியும்? எங்கள் வீட் நான் என்னங்க சொன்னேன்? எங்கள் வீட்டில் யாரும் இறந்தது இல்லைன்னு சொன்னேன். ஆமாம், எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லைங்க. உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம். எல்லா ஆஸ்பத்திரியில் தான் செத்துருக்கோம். வீட்டில் யாருமே இது வரைக்கும் சாகலை. இந்த கிழவியையும் கொண்டு போகலான்னு தான் பார்த்தோம், அதுக்குள்ளே செத்து போயிட்டு. நீங்கள் எங்கே போனாலும் பொழைச்சிக்குவீங்கன்னாரு. அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுமாரி அவங்க சொன்னது உண்மைதான்.
அவங்க சொன்னதும் உண்மைதான். அப்புறம் எப்படி ரெண்டு உண்மையா இருக்கும்னா, இதில் உண்மைகள் இருக்கின்றன, அதுபோல அதிலும் உண்மைகள் இருக்கின்றன. ரெண்டு பேரும் தப்பா பேசல, சரியா தான் பேசினாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த நெக் டு நெக்குமா இங்கிலீஷ்ல, ரெண்டு பேரும் ஒடியாடுறாங்கன்னா சமமா வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி ரெண்டு பேருமே சமமான மதிப்பெண் பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல நீங்க ஒன்று சொல்லணும், கொஞ்சம் கூட குறைச்சலா குடும்பத்தில் இருக்கிறதுங்கிறது உள்ளதுதான், இயல்பு தான் அது. அத முல்லா ஒரு கதையில சொல்லுவார். அவரு ஒரு நாள் முல்லா என்ன பண்றாரு, கழுதையில போறாரு. கழுதையில, அந்த ஊர்ல எல்லாம் கழுதையில போறது பழக்கம். கழுதையில போறாரு. எதுக்கு, அவருக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் வர்றான். அவன் கேட்டான், முல்லா எங்க போறீங்கன்னு. இல்லை எங்க போறீங்கன்னு கேட்டேன்னு. அப்படின்ட்டு போயிட்டார். இன்னொரு நாள் அதே மாதிரி கழுதையில் வந்தார். முல்லா எங்க போறீங்கன்னா அப்படின்னு போயிட்டார். பதிலே சொல்லல. ஒரு நாள் நடந்து வந்தார். அவன் பிடிச்சிட்டான், முல்லா ரொம்ப திமிரு ஜாஸ்தியா போச்சே, சில்லறை சேர்ந்து போச்சோ, கேட்குற கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன கேட்டீங்க, எப்போ கேட்டீங்க? என்ன யோ நேற்று நீ கழுதையில் போன? ஆமாம் போனேன். அப்போ நான் உன்னை என்ன கேட்டேன், என்ன கேட்டீங்க, எங்கே போகிறேன்னு கே. இந்த பாருங்க, நான் எங்கே போகிறேன்னு தெரிஞ்சதானங்க சொல்லலாம். எனக்கே தெரியாது எங்கே போகிறோம்னு, நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, அப்புறம் எப்படி இது கழுதையில் எங்கே போனேன் நீ? நான் என் கழுதையை பற்றி உங்களுக்கு தெரியாது, அது நான் சொல்கிற இடத்துக்கு போகாது. நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் தான் அனுப்புவேன், அது கடத்தூருக்கு போகும். நான் அதை பற்றி கவலைப்படுறது இல்லைங்க. கடத்தூரில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுக்குவேன். இன்னொரு நாள் கடத்தூருக்கு போகுமே, அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். நான் பஸ் ஸ்டாண்டில் யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்த்துட்டு வந்துடுவேன். அப்படி நான் போயிட்டு இருக்கேன். நீ எங்கே போகிறேன்னா நான் எதை சொல்கிறது, எதை நம்பி சொல்கிறது? அது எங்கே போக போகுதுன்னு நமக்கே தெரியாது, நான் எப்படி சொல்கிறதுன்னு. இந்த மாதிரி கழுதையை ஏன் வச்சிருக்கேன்? யோ இங்க வா, ஏன் இந்த கழுதையை வச்சுக்க கூடாது? நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, அதை வச்சிருக்கே அப்படின்னா. உன் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்கிறாளான்னு கேட்டான். இல்ல விட்டுட்டியா, அவளோட தானே இருக்கிற, இதாண்டா வாழ்க்கைங்கிறான். இந்த கழுதையை விட்டுட்டு வேற கழுதை வாங்கினா அது மட்டும் ஒழுங்கா இருக்கும்னு என்னத்தை கண்ட? அது கீழே தள்ளுறதா இருந்ததுன்னா அதுக்கு இது தேவலாண்டான. அதனால நான் என்ன பண்றேன், இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பாக்குறேன். குடும்பமும் அப்படித்தாங்க, குடும்பமும் அப்படித்தான். எது கிடைக்குதோ அதை வச்சு வாழ கத்துக்கிட்டவன் நிம்மதியா இருப்பான். கிடைக்காத நினைச்சு கவலைப்படுறவன் கஷ்டப்படுவான். சரிதானுங்களா? அதானே உண்மை. நமக்கு எது கிடைச்சிருக்கோ அதை வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழணும். எனக்கு என்னென்னலாம் கிடைக்கல தெரியுமா? ஏரோப்ளான் கிடைக்கல, ஹெலிகாப்டர் என்கிட்ட இல்லைங்க சார். அதுக்காக நான் தினம் எழுந்த உடனே ஐயோ ஹெலிகாப்டர் இல்லையேன்னு வருத்தப்படுறதா? சைக்கிள் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறது. சைக்கிள் இருக்கே நமக்கு, பாரு இந்த ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கு, இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் இல்லையே, நடந்து தானே போனோம், இப்போ இது கிடைச்சிருக்கே, நீ நினைச்சா உனக்கு மகிழ்ச்சி வரும். கிடைக்காத நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா துயரமும் துன்பமும் தான் மிச்சப்படும். ஆகையினால வாழ்க்கையில நிம்மதி என்பது எது கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து வாழ கற்றுக்கொள்வதுதான். இப்ப ஆண்களை பற்றி சொன்னாங்க பாருங்க, புள்ள வளர்க்க தெரியுமா? பெண்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு புள்ள வளர்க்க தெரியுமா? ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்றேன். ஒரு அம்மா ஒரு நாள் சொல்லுது வீட்டுக்காரர்கிட்ட, இது பாருங்க இந்த அடுத்த விட்ட அக்கா சினிமாவுக்கு போகணுங்குது, ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கு, இந்த சினிமா நல்ல சினிமாங்கிறாங்க, நான் கொஞ்சம் ஓடி போயிட்டு ஓடியாந்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துங்க. சரி சரிப்பா அப்படின்னு. இந்த பாருங்க இந்த சோறு அதில் இருக்குது, குழம்பு அதில் இருக்குது, இந்த கறி வச்சுருக்கேன், அப்படியே எடுத்து ஒரு 8 மணி ஆனவுடனே விளையாடிட்டு இருக்கானுவோ, கூப்பிட்டிங்கன்னா வந்துடுவாங்க. உட்கார வச்சு
இந்த தட்டை ரொம்ப சுலபமான வேலை மாதிரி சொல்லுது அந்த அம்மா. சரி செஞ்ச நீ போ அப்படின்ட்டு ஒரு பேப்பர் படிச்சுக்கிட்டே உட்காந்து 8 மணி எப்படா ஆகும்னு பார்த்தான். ஆச்சு. ஏய் வாங்க இங்கே விளையாடி இருந்தவங்களாம் கூப்பிட்டான். எல்லா பயிலும் வந்தான். உட்கார்ற அப்படின்னு தட்டை வச்சு சாப்பாடு போட்டு தின்னுங்கன்னா எல்லோரும் திங்கிறாங்க. அதில் ஒரு நீல கால் சட்டை போட்ட பைய திங்க மாட்டேங்கிறான். கொன்று விடுவேன். அப்புறம் அவள் வந்து என்ன அடிப்பா, ஏன் இவனுக்கு மட்டும் சோறு, இதுக்கெல்லாம் வேலையா, மரியாதையாக தின்னு. பொத்தேறு நாள் வச்சான். அவன் போட்டு அடித்து திங்கிறான். எல்லாருக்கும் பாயை போட்டு படுங்கடா அப்படின்னா எல்லாருக்கும் படுக்கிறான். இந்த நீலக்கால் சட்டை பைய தூக்கம் வரலன்னா அப்போ அவள் வந்து என்ன கேட்பா, இவனை மட்டும் ஏன் தூங்க வைக்கலன்னு கேட்பாளா, கேட்க மாட்டாளா? என்னை மாட்டி விட பார்க்குறியா அயோக்கிய பயலை, பொத்தேறு நாள் வச்சான். அவன் அழுதுகிட்டே படுத்திருக்கான். இப்போ அந்த அம்மா சினிமாவிலேருந்து வந்துடுச்சு. என்னங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டேன். சாப்பாடு போட்டேன். இந்த இந்த கடகாம்பார் நீலக்கால் சட்டை பைய. ஆமாம் சோறு போட்டேன் திங்க மாட்டேங்கிறான். விட்டேன் 4 மரியாதை தின்னான். தூங்கடாங்கிறான், தூக்கம் வரலைங்கிறான். பிள்ளையர் 4 விட்டேன். அந்த அழுதுக்கு கிடக்காம பாருங்க. அந்த அம்மா போய் பார்த்து, இவனை எங்கே அடிச்சிக்க, இவன் 8th விட்டு பையன்ல, அவனை போட்டு அடிச்சிருக்கு. இப்போ 8th விட்டு அம்மா வருது இங்கேருந்து. இந்த பாரு உன் வீட்டுக்காரர் பண்ணுற அநியாயத்தை, நீ வீட்டில் இல்லையே, நம்ம வந்து ஒன்றும் சொல்லப்படாதுன்ட்டே இருந்தேன். நான் தூங்கிட்டு இருந்த பையலை எழுப்பி விட்டு சாப்பாடு போட்டு போய் அந்த பிள்ளைங்கள்லாம் விளையாடுறாங்க, சேர்ந்து விளையாடுறான்னு சொன்னேன். தின்னவனை மறுபடியும் தின்னுன்னு அடித்து, தூங்கி அழைச்சவனை தூங்கடான்னு அடித்து, இந்த பார் உன் வீட்டுக்காரர் இந்த அநியாயம் பண்ணுறாரு. இவன் சொன்னான். அவன் போயிட்டான். எங்கள் பிள்ளைய அழைச்சிக்கிட்டு அந்த அம்மா போயிட்டது. இந்த அம்மா கேட்டது, என்னங்க நம்ம பிள்ளைகளுக்கும் 8th விட்டு பிள்ளைங்க கூட வித்தியாசம் தெரியலையா உங்களுக்குண்ணா? இல்லை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாங்க. இவன் தேர்வானா யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஆண்களுக்கு இதை வேடிக்கை தான் சொல்கிறோம், வேடிக்கையான கதை தான். ஆனால் ஆண்கள் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்க தெரியாதுங்கிறது தானே இதுக்கு அடையாளம். அதுக்கு தானே சொல்கிறோம். இது நம்ம அந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அப்போ வேணா ஒரு ஆம்பளைக்கு தெரியாது இவன் எத்தனாவது படிக்கிறான், அந்த பேரே சொல்ல மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏய் இவனே வா, என்ன இவனே வா, அவன் பேர் இருக்குல்ல மறந்துட்டான். பெரியவனுக்கு என்ன பேர்? ஏன்னா 7 பிள்ளைங்க இருக்கும், பிள்ளைங்க நிறைய இருக்கும். வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு 1 2ன்னு பேர் நம்பர் வச்சுருப்பான். அந்த மாதிரி என் நண்பர் ஒருத்தர் நாகூரில் சீனி சண்முகம்னு இருந்தார். அவருக்கு 5 குழந்தைங்க. அவர் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் குடும்ப நல அதிகாரி, மாவட்ட அதிகாரி அங்கே இருக்கிறார். அவர் என் நண்பர். அவர் சொன்னார், யோ உன் ஃப்ரெண்டு பண்ணுற வேலையை பாரியா, நான் என் ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணுறேன், ஏன் அடுத்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவர் 5 பிள்ளை பெற்றிருக்காருயா அப்படின்னு கேட்டுருவோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு. போய் சீனி இங்கே வாயா, ஐயா வருத்தப்படுறாங்க பார்த்தியா, குடும்ப கட்டுப்பாடு அதிகாரிக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு நீ 5 பிள்ளைய பெற்றிருக்கியா ஐயான்னு. எல்லாம் அவரால் வந்தது தான்ட்டார். என்ன அவரால் வந்து அவரே பயந்துட்டார். என்ன வந்ததுன்னு சொல்லு. செவுத்துக்கு செவரு எழுதினீங்கல்ல, என்ன எழுதினீங்க? முத்தான வாழ்வுக்கு 3 போதும்னு எழுதினீங்களா இல்லையா ஐயா? எழுதினேன். நான் அதோட நிறுத்திட்டேன். முத்தான வாழ்வு போதும்பா, 3 போதும்னு நிறுத்தினேன். சும்மா இருந்தியா நீ? அதை அழைச்சி விட்டு இனிய வாழ்வுக்கு 2ன்னு. முத்தான வாழ்வு மட்டும் இருந்தால் போதுமா, இனிய வாழ்வு வேண்டாமான்னு அதுக்கு ஒரு 2 பெற்றுட்டேன்னு அதிகாரி சொன்னார். இப்போ அதெல்லாம் அழைச்சி விட்டு ஒளிமயமான வாழ்வுக்கு 1 போதும்னு எழுதியிருக்கமேன்னாரு. யோசிக்கிறேங்கிறார். இல்லை யோசிக்காதே, நிறுத்தி அண்ணன் பார்ப்போம் அப்படிங்கிறார். பார்ப்போன்ட்டார். குழந்தைகள் நிறையா இருந்த காலம், நிறையா குழந்தைகள் இருந்தது, பஞ்சம் இல்லாமல். அந்த குழந்தைகள் படிச்சுதா போணுதா வந்ததா என்ன அப்படி. நாங்கள் 4 பேர் தான் அண்ணன் தம்பி.
எங்கள் அப்பா ஜவுளி கடை வச்சுருந்தார். எங்கள் வாத்தியார் என்ன பண்ணார், என் மேலே கோவமா வெளியே போடான்ட்டார். என்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில், வெளியே போயிடணும்டா அயோக்கிய பையல நாய அப்படின்னார். நான் வெளியில் போனேன். நான் என்ன பண்ணிட்டேன், சரிதான் போன்ட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நாளைக்கு வந்து கொண்டு போயிட்டேன். நேராக கடைக்கு போயிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா கடைக்கு வரணும், கடையில் துணையாக இருக்கணும். போயிட்டேன். என்னடா முன்னேற்றத்தில் வந்திருக்கியே என்ன அவர் கேட்கல. அவராகவே ஏதோ முன்னேற்றத்தில் வந்த வரைக்கும் சரிதான்னு நினச்சிட்டு வந்துட்டார். ராத்திரி எங்கள் வாத்தியார் ராமசாமி பிள்ளைன்னு அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பாட்ட வந்து, அண்ணே உங்கள் பைய வடிவேல் இருக்கான்ல, ஆமாம், அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ண, வெளியே நில்டான்னு சொன்னேன், பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவன் மட்டுக்கு வந்துட்டான். அப்படியா, நீங்கள் போக தம்பி நான் கேட்குறேன் அப்படின்னார். இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. அவருக்கு என்ன, போனால் என்ன போயிட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டான்ல, கரெக்ட், கடைக்கு வந்துட்டான்ல துணைக்கு, அது போதும்னு நினச்சிட்டார். இதேமாரி தினம் வாடாம்பார். அப்புறம் கேட்டாக்கா இதேமாரி தினம் சண்டை போட்டு வெளியே கிளம்பி வாடா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். அது ஒரு காலம். இப்போ ஒரு பிள்ளை வசதி இல்லை, கடன் வாங்கியாவது அந்த பிள்ளைய எல்லாரும் படிக்க வைக்கிற பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா? நினைக்கிறாங்க. என்ன காரணம்? நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், எல்லாரோடையும் போட்டி போட்டு இவன் அதே மாதிரி வரணும், அந்த வீட்டு பிள்ளை இருக்கிற மாதிரி நம்ம பிள்ளையும் வரணும், இந்த வீட்டு பிள்ளை இருக்கிற மாதிரி நம்ம பிள்ளை வரணும், பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். அரசு பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் ரொம்ப நம்பர் குறைஞ்சு போச்சு. எங்க பள்ளிக்கூடம் திருவாரூர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்தில் 2800 பிள்ளைங்க படிச்சாங்க. இப்ப அன்னைக்கு கேட்கிறேன் 600 பேர் படிக்கிறாங்க. என்னன்னா அவங்களும் செலவானா இங்க இருந்தா படிச்ச செலவு ஆகாது, ஆனா அவங்க அதை விரும்பல. கொண்டு போய் பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், நிறைய செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு கொண்டு போறாங்க. அக்கறை இருக்கு. இதுல ஆணுக்கு தான் அக்கறை இருக்கா பெண்ணுக்கு தான் அக்கறை இருக்கான்னு சொல்ல முடியாது. 2 பேருக்குமே அக்கறை. 2 பேருமே தான் பிள்ளை நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கையில இது ஒரு பெரிய விஷயம். குடும்பம்ங்கிறது என்னன்னா, ஒரு பாரதத்தில் ஒரு கதை இருக்குங்க, சின்ன கதை. கொங்கணவர்னு ஒரு முனிவர் இருக்கிறார், ஒரு ரிஷி. அவர் என்ன பண்றாரு, காட்டில் தனியா உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. யாருமே இல்லாத இடத்துல தவம் பண்றார். மேல ஒரு கொக்கு இருக்கு, அது எச்சம் விட்டுட்டு அவருக்கு கோபம் வந்துட்டு நிமிர்ந்து பார்த்தார். சிவமந்திர காளினார், எரிஞ்சு விழுந்துருச்சு. கொக்கு எரிஞ்சு போச்சு. அவர் பார்த்த சாபம் விட்டாரு, அது எரிஞ்சு விழுந்துச்சு. ஆத்திரம் தாங்கல, வந்துட்டார். வந்தவர் தெருவில் வந்து ஒரு வீட்டுக்கு நின்று பகவதி பிக்ஷாந்தேயின்னு கத்துறார். அந்த மனைவி இவர் வந்ததை பார்த்தாங்க, அப்படி கையை காமிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. போனவங்க அரை மணி நேரம் கழிச்சு வர்றேன், வந்து சாப்பாடு கொண்டாந்து போட வந்தாங்க. ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னா, என்ன பண்ண இவ்வளவு நேரம்? ஒரு துறவி நான் ஒருத்தன் வந்து நிற்கிறேன், சாப்பாடு போடாமல் நீ இவ்வளவு நேரம் நிற்க வச்சுட்டியே அப்படின்னு சத்தம் போட்டார். அந்த அம்மா சொன்னிச்சு, கொக்குன்னு நினைச்சிய, என்னையும் கொக்குன்னா ஏன் நினைச்ச நீ அப்படின்னு. இவன் பயந்துட்டான். அது எப்படி இவளுக்கு தெரியும்? கொக்குக்கு நாம சாபம் கொடுத்தது இங்கே இருக்கிற இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அம்மா எப்படி சொல்ற, எல்லாம் தெரியும். கொக்கு வேணா நீ பார்த்தா எரிஞ்சு விழுவோம், என்கிட்ட உன் வேலை நடக்காது தெரியுமா? என்னம்மா சொல்லுமான்னு. நான் ஏன் வந்ததுக்கு நேரமாச்சு, என் கணவர் வெளில போயிருக்கிறவர் வந்திருக்கிறார், அவருக்கு வேண்டிய உபசாரங்களை செய்து அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு ஒன்று கொண்டாடுறேன். ஒரு கற்புடைய பெண்ணுக்கு கணவனுடைய நலம்தான் முக்கியம், மற்றது அடுத்தது தான். அதை நான் செய்துட்டு வந்திருக்கேன், என்கிட்ட நீ சாபம் விட்ற பார்க்குறிய, நான் விட்டா நீ எரிஞ்சிருவே தெரியுமான்னு. ரொம்ப நல்லதுமா, எனக்கு குரு, நான் குரு இல்லை. அங்கே வந்து ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட போ அப்படின்னா. யாருன்ட்டு போனால் அவன் கசாப்பு கடை வச்சிருக்கான், கறி வெட்டி வியாபாரம் பண்ணுறான். அவன்கிட்ட போய் உட்காந்து அவன் பார்த்தான், சாமியாரை பார்த்தான். என்ன சாமி அந்த அம்மா அனுப்பிச்சான்னு கேட்டான். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, இது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு
என்னையா சொல்கிறேன், நான் தெரியும் வா அப்படின்னா. வா வா வீட்டுக்கு வா பார்த்துக்கலாம்ட்டா கடையெல்லாம் கட்டிட்டு அழைச்சிட்டு போகிறான். இவருக்கு பசி. அவன் உள்ளே போனவன் உடனே சாப்பாடு கொண்டாந்து கொடுக்காம அவன் பாட்டுக்கு இருக்கான். என்னடா செய்கிறான்னு எட்டி பார்த்தா ஒரு கிழவனையும் கிழவியும் உட்கார வச்சு குளிப்பாட்டி அதுக்கு தலை தவிட்டி அனுப்பி கொண்டு வச்சுட்டு அப்புறமா சாப்பாடு கொண்டு வந்தான். ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, அவங்க என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செஞ்சுட்டு உனக்கு கொண்டு வந்தேன். அப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்டான், ஒரு சாமியாராக இருக்கிறத விட, சாமியார் இருக்கிறது பிற தவ வலிமைன்னு நினைக்கிறோம், அதை விட வலிமை ஒரு கற்புடைய பெண்ணுக்கு உண்டு. தாய் தந்தையரை பெற்றோரை பேணுகிறவன் இந்த தவ வலிமை உடைய முனிவனை விட உயர்ந்தவன். இதை சொல்றதுதான் இந்த கதை, வேற ஒன்றும் இல்லை. இதை சொல்றதுதான் இந்த கதை. அது மாதிரி குடும்பத்தை நடத்துறதுங்கிறது தவம் செய்வதை விட ரொம்ப பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேண்டிய ஒரு விஷயம். அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அகுதும் அகுதும் எது? அந்த துறவற வாழ்க்கையும் கூட நல்லதுதான். பிறன் பழிப்பது இல்லாயின் மற்றவன் பழிப்பு வரும்னார். ஏன்னா யாரை நம்பினாலும் நம்மளாம் சாமியாரை நம்பாதேங்கிறான்ல. என்ன காரணம்? கெட்ட பேர் அப்படி வந்துடும் அப்படிங்கிறது தான், வேற விஷயம் இல்லை. ஆகையினால எல்லா வகையில் பார்த்தாலும் ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேரும் சமமான பங்கு உடையவர்களாக இருப்பதை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். ஒரு ஆண் இல்லாமல் பெண்ணால் வாழ முடியாது, அதே போல பெண் இல்லாமல் ஆணால் வாழ முடியாது. திருவள்ளுவர் ஒரு இடம் சொன்னார், இதுக்கு ஒரு விடை காண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அவர் சொல்றாரு, என் மனைவியும் நானும் எப்படி தெரியுமான்னு கேட்கிறார். உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அண்ணன் மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு சொன்ன. இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த நட்பு எனக்கு நானும் என் மனைவியும் எவ்வாறு வாழ்கிறோம் தெரியுமா? உடம்பும் உயிரும் எப்படி சேர்ந்து வாழ்கிறதோ, உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அண்ணன் மடந்தையோடு எம்மிடை நட்பு, அவளுக்கும் எனக்கும் இருக்கிற நட்புன்னு சொன்னார். நட்புங்கிறது இருக்க அது ரொம்ப உயர்ந்தது. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாத விஷயத்தை கூட ஒரு நண்பன்கிட்ட சொல்லுவான். என் வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது, நான் செஞ்ச தப்பு, நான் செஞ்ச நல்லது எல்லாமே என் நண்பனுக்கு தெரியும். மனைவிக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. சிறந்த உற்ற நண்பன் ஒருவரிடத்துல எல்லாத்தையும் சொல்லுவான். அது மாதிரி இருக்கணும் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள நட்புன்னு சொல்றார். அது நட்பா இருக்கணும். இவனை ஆட்சி செய்கிறவளாக அவளோ, அவளை ஆட்சி செய்கிறவனாக அவனோ இருக்கப்படாதுன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து நடத்துகிற போதுதான் அந்த குடும்பம் வெற்றி அடையும். ஆகையினால இதை பற்றி கவலைப்படாமல் நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது, ஒருத்தன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், சார் நீங்க குடும்பத்தை பத்தி இவ்வளவு உயர்வா சொல்றீங்களே, அனுமார் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாருன்னு. அனுமார் பிரம்மச்சரியா தானே இருந்தாரு, ஏன் இருந்தாரு? நான் என்ன சொல்றது, அவரு இருந்தாரு, அதுக்கு எனக்கு என்கிட்ட சொல்லிட்டா இருந்தாரு அவரு. எனக்கு தெரியுமா? ஒரு பையன் என்ன கேட்குறான், அனுமார் ஏன் சார் பிரம்மச்சாரியா இருந்தாருன்னு. அவனுக்கு ஏதாவது சொல்லி ஆகணுமா இல்லையா? நான் சொன்னேன், ராமர் லட்சுமணன் ரெண்டு பேரும் போறாங்கப்பா. இப்போ இந்த அனுமார் அவங்கள கூப்பிட்டுட்டு போனார், இங்கே வாங்கன்னு. எங்கடா போனான்னா சுக்கிரீவனை போய் பார்த்தாங்க. அங்கே போனோடனே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. யாரு? சுக்கிரீவனும் ராமரும். சுக்கிரீவன் சொன்னான், என் பொண்டாட்டி எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான், நீ கொஞ்சம் அதை மீட்டு கொடுன்னு சொன்னான். அதுக்கு ராமர் சொன்னார், என் பொண்டாட்டியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், நீ அதை மீட்டு கொடுன்னு சொன்னார். இதை கேட்டுக்கிட்டு இருந்தான் அனுமார். ஆஹா, கல்யாணம் பண்ணா தூக்கிட்டு போயிடுவான் போல. ஏன்டா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்ட்டு தான் அவர் கல்யாணம் பண்ணிக்காம, இப்போ நீங்கள் சொல்கிறது தான் சார் கரெக்டுன்னா, நான் சும்மா விடுறேன், அவன் அதுதான் கரெக்டுன்னா. என்ன சில பேருக்கு ரேகை பார்த்து சொல்கிறது இருக்கு பாருங்க, நான் நல்லா பார்ப்பேன்.
ஏன்னா முருடா விடுறது தானே, எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்ட்டு சில பேர்கிட்ட சொன்னோம்னா நம்ம சொல்கிறத கேட்பான். ஒரு லாட்ஜில் போய் தங்கியிருக்கோம், நான் செல்வ கணபதி சார் 2 பேரும் தங்கியிருக்கோம். அந்த லாட்ஜில் உள்ள பையன் கோயில் ஆஃபீஸர் சொல்லியிருக்கார், நீங்கள் காஃபி வேணால் வாங்கி கொடுப்பாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. சரிட்டு நான் அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு செல்வ கணபதி சார், போய் 2 காப்பி வாங்கிட்டு வாங்கினார். அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் காப்பி குடிக்க போகிறீங்க. ஆமாம், அதுக்கு எப்படி அவர் காசு கொடுப்பாரு? இது உனக்கு வேண்டி இல்லாத விஷயம். மேனேஜர்கிட்ட காசெல்லாம் கொடுத்துருக்காரு ஆஃபீஸரு, நீ போய் அங்கே வாங்கிட்டு வா அப்படின்னா. இது நியாயம் இல்லை சார்ண்ணா. நீ என்னடா இதெல்லாம் பேசிக்க, போய் கேளு வாங்கிட்டு போகணும். அவன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கான், வாங்க மாட்டேங்கிறான். செல்வ கணபதி சார் என்ன பண்ணாரு, வடிவேலே அவன் ரேகை பாருங்க அப்படின்னு, அவன் ரேகையை பாருங்க அப்படின்னார். நாங்கள் இது மாதிரி செய்வோம், அதுக்காக சொன்னார் அவர். ரேகையை பாருங்கன்னார். சார் ரேகை பார்க்க தெரியுமா சார் உங்களுக்குன்னா? இவருக்கு தெரியுமானா நீ கேட்குற? இவர் சொன்னதை மட்டும் இந்திரா காந்தி அம்மா கேட்டிருந்தா செத்துருக்க மாட்டாங்கடா. ஏன் சார் அந்த அம்மாவுக்கு ரேகை பார்த்து அறியா இவர்? உங்கள் கூட இருக்கிறவனாலே உங்களுக்கு சாவு வரும், ஜாக்கிரதையாயிருங்கன்னு சொன்னார். அந்த அம்மா கேட்கல. அப்படியா சார்? அப்போ எனக்கு பாருங்க சார், நான் பார்த்து சொன்னேன், உனக்கு படிப்பு சரியாக வந்திருக்காதுன்னு. ஐயா அப்படியே சொல்கிறீங்களே சார் தான். ஏன்னா படிக்கலைன்னு தானே இங்கே வந்திருப்பான், இந்த வேலைக்கு எப்படி வந்திருப்பேன்? இன்னும் 2 3 சொன்னேன், அதெல்லாம் அப்படியே இருக்குது சார். நீங்கள் எப்படி சார் இவ்வளோ ரேகை சொல்லுதுரா, நானா சொல்கிறேன் அப்படின்னு சும்மா விட்டேன். அதேமாதிரி சுகேசிவன் சார் வீட்டுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற வேலைக்காரன், அந்த டிரைவர் இவர் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் ரேகை பாருங்க சார், ரேகை பாருங்க சார். நான் அவனை பற்றி தான் நமக்கு தெரியும்ல, அதையே திருப்பி சொன்னோம்னா அப்படியே சொல்கிறீங்க சார்மா, உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமேடா, அப்புறம் என்ன சொல்லு அப்படின்னு. இதெல்லாம் சரி ரைட்டு. சுஜி சிவன் என்ன பண்ணுறாரு, எனக்கு பாருங்கன்னாரு. நான் பொய் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் பெரிய செலவாளி மாரி இருக்கும், ஆனால் உங்களை விட கஞ்சன் உலகத்தில் யாருமே இல்லை. அவர் சொல்கிறார், சார் கரெக்டாக சொல்கிறீங்க. நம்ம சும்மா ஏதாச்சும் புள்ள விட்டோம்னா 4ல் 2 பழிச்சு போயிடுமா இல்லையா? அது கெடுத்துக்கிட்டு அவர் நல்லா சொல்கிறாரு அப்படின்னா. சில பேர் என்ன செய்வான், இந்த பாரியா, இந்த ஜாதகத்தை பாரியான்னு தூக்கி அடிப்பான். ஏன்னு என்ன விஷயம்? 6 வருஷமாச்சு, கஷ்ட காலம் விட மாட்டேங்குது, நீ பார்த்து என்ன எப்போ சரியாகும்னு பாருங்க. அவன் பார்த்து கணக்கெல்லாம் போடுவான், போட்டுட்டு ஒரு 6 வருஷமாக உங்களுக்கு சரியாக இருக்காத. அடே எவ்வளோ கரெக்டாக அவனை சொல்கிறான், நீ தானே முதல்ல சொன்னேன், நீ தானே முதல்ல சொன்னேன். அந்த மாதிரி சொல்கிறது. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் அமைகிற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்காக விட்டு கொடுப்பது, மனைவி கணவனுக்காக விட்டு கொடுப்பது, இது 2ம் அமைகிற பொழுது அந்த குடும்பம் மிகப்பெரிய அருமையான குடும்பமாக அமைந்துவிடும். நான் மாமிசம்லாம் சாப்பிடுவேன், என் மனைவி எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தொட மாட்டாங்க, ஒரு முட்டை கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் எல்லாம் சாப்பிடுவேன். ஆனால் எனக்காக அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. இது நான் எங்கள் வீட்டில் இருக்கிற போது எங்கள் அம்மா சமைப்பாங்க, உள்ளுவாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. திரும்ப நாங்கள் தனியாக திருவாரூருக்கு வந்ததுக்கு பிறகு வாரம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கறி மீன் ஏதாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுப்பேன், சமைச்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் அவங்க சமைக்கிற போது நான் போய் பார்த்தேன், இந்த அடுப்பில் வேகுது இல்லை, அதை கிளறாங்க, அதை பார்க்காம இப்படி கிளறாங்க. அதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல, பார்க்காம இப்படி கிளறாங்க. அந்த சாமான்கள்லாம் சமைச்ச சாமான்களை ஒரு துணியில் வச்சு கட்டி தனியாக தொங்க விடுறான். தீண்டத்தகாதவனுடைய பொருள்களை வைக்கிற மாதிரி அங்கே கட்டிடுறான். அடுத்தது எனக்கு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினது என்னன்னா, அன்னைக்கு பூரா அவங்க சாப்பிட மாட்டாங்க. நீ ரசம் வச்சிருக்கீங்கள, ரசம் போட்டு சாப்பிட அப்படின்னா, கையில் அது வாசம் அடிக்குது, வேணாம் நான் அப்புறம் பார்த்துக்கேன். நான் நினச்சேன், நமக்கு செய்யணுங்கிறதுக்காக
அவங்களுடைய நிலையை மாற்றிக்கிட்டு நமக்காக அவங்க சமைக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டப்படுத்தி அவங்கள சமைக்க வச்சு நம்ம அதை சாப்பிடணுமா? அடுத்த வாரத்திலேருந்து நான் வாங்கி கொடுக்கறத நிறுத்திட்டேன். ஏன் வாங்கலைன்னாங்க, இல்லை இப்போ எனக்கு அதில் விருப்பம் இல்லை போன்னு விட்டுட்டேன். அன்றிலிருந்து நான் சைவமானேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது பெரிய தியாகம் அல்ல. எனக்காக அவங்க எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க இல்லை? சமைக்க சாப்பிடாதவங்க, அதை பிடிக்காதவங்க, அவங்க இதை எடுத்து சமைச்சிருக்காங்கன்னா இவனுக்கு சமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தானே சமைச்சாங்க. அவங்கள துன்பப்படுத்துறது என்ன நியாயம் அப்படின்னு நினச்சி நான் மாறினேன். இப்படி நாங்கள் 2 பேரும் ஒருவருக்காக ஒருவர் வாழ்க்கையில் வாழ்கிற பொழுது அந்த குடும்பம் அருமையான குடும்பமாக அமையும். அதுபோலத்தான் எல்லாருக்கும் அமையும். ஆகையினால இதில் கணவன் தான் வெற்றிக்கு காரணமா, மனைவி தான் காரணமா? 2 பேரும் சேர்ந்து தான் காரணம். 2 பேரும் சேர்ந்தால் தான் அந்த குடும்பம் இனிமையாக இருக்குமே தவிர, ஒரு கணவன் இந்த ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு அவங்க அப்பா. ஒரு தரகர் வந்து பார்க்குறாரு, ஒன்றும் அமையல. 5 வருஷமா வந்துட்டு போறாரு, ஒன்றும் அமையல. பொண்ணோட அப்பா ஒரு நாள் கோவப்பட்டார். என்னைய வர்ற ஜாதகம் கொண்டாடுற, காட்டுற போற, ஒன்றும் அமையல உன்னால, இனிமேல் வேற ஆள் பார்க்க வேண்டியதான். அதுக்கு அவரு சொன்னார், என் மேலே ஒன்றும் தப்பு இல்லைங்க, நான் கொண்டாந்து காட்டுறேன். 5 வருஷமா ஜாதகம், எத்தனை ஜாதகம் காமிச்சேன், நீங்கள் தான் இதில் அது சரியில்லைங்கிறீங்க, அதில் இது சரியில்லைங்கிறீங்க. உங்களுக்கு அவசரமாக இருந்தால் கையில் ஒரு ஜாதகம் இருக்கு, முடிச்சிருவோமான்னாரு. பாரியா என்ன இருக்கு அப்படின்னாரு. எடுத்து பார்த்தாரு, இந்தவங்க கொடு, என்ன அது, பொருத்தத்தை பாருன்னாரு. 2 தாங்க குறைச்சார். 10 பொருத்தத்துக்கு 2 தான் குறைச்ச. 2 தானையா இல்லை அப்படியா, 8 சரியா இருக்குல்ல, அப்புறம் என்ன விடு அப்படின்னாரு. பேசி முடிச்சாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய உட்காந்துருக்கு. ஐயர் கல்யாணம் பண்றாரு, புரோகிதர் வந்து கல்யாணம் பண்றாரு. பொரியை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து, இது அக்னியில் போடுங்கோன்னார், நெருப்புல போடுங்கன்னு. அவன் பார்த்தான், திங்கிற சாமானை கொண்டு நெருப்புல போட சொல்றான் பாரு அப்படின்ட்டு வாயில போட்டான். ஐயருக்கு கோவம் வந்துட்டு, நெருப்புல போடுங்கிறேன், வாயில போடுறியா, அதுக்கு ஏன் நீ லொல்லுங்கிற, இப்போ என்ன செய்யணுங்கிற, நெருப்புல தானே உன்னை அதானே சாமியார் தூணு தப்பிட்டான். இப்போ ஐயருக்கு என்ன கோபம் ஜாஸ்தியாக போச்சு. தெய்வம் ஐயா, அதில் போய் துப்புறியா, இந்த தின்னாலும் தப்புங்கிற, துப்புனாலும் தப்புங்கிற, உனக்கும் நமக்கும் சரிப்பட்டு வராது. நீ பாட்டுக்கு என்கிட்ட எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காதன்ட்டான். கடைசியில் தாலியை கொடுத்து கட்டுன்னா அவன் என்ன பண்ணான், ஐயா நாங்கள் கட்டினா ஏன்டா இப்படி கட்டினேன், அதானே நீயே கட்டுன்ட்டான். பொண்ணோட அப்பா இங்கே வாயான்னு கூப்பிட்டான், தரகரை கூப்பிட்டான், இங்கே வாய, என்னமோ 2 பொருத்தம்தான் இல்லை, பாக்கியெல்லாம் இருக்குன்னு இவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான், என்ன செய்வானே தெரியலையடா அப்படின்னா. நான் 2 பொருத்தம் இல்லைன்னு சொன்னேனே, அதை என்னன்னு கேட்டீங்களான்னு. என்னன்னா சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். இது 2 தவிர பாக்கியெல்லாம் உண்டுன்னா. இது 2 தவிர பாக்கி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன. அதனால் என்ன வேடிக்கை தெரியுமா, அப்படி ஒரு கணவன் கிடைத்தால் கூட அவனையும் வைத்து அந்த குடும்பத்தை வெற்றிகரமாக நடத்துபவள் அந்த மனைவி. ஏறுமாறா நடக்கிற மனைவியே கிடைத்தாலும் கெட்டிக்கார கணவனாக இருந்தா அவளை வைத்தும் குடும்பம் நடத்தி காட்டுவான். யாரும் யாரையும் விட்டு ஓடி போறது கிடையாது. 2 பேருமா சேர்ந்து அனுசரித்து வாழுகிற அந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை. ஆகையினாலே